ஒரு கை தட்டுங்கப்பா அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இருந்தார். கம்ருக்கு ஒரே குஷி. ஐ சாமி நம்மள பாராட்டுது அப்படின்னு. தலைவர் கோவப்படுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா வேற ஃபார்ம்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. M1 மதன் wanna be a M1 மதன். இப்ப வீட்ல எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா அரோரா இல்ல பாரு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இந்த பீஸ் இருக்கும். இப்ப மறுபடியும் பிரஜென்ட்ட போய் சார் உங்களுக்கு ஒரு வாரம் போனா சரியாயிரும், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றது கேட்டு சார் நீங்க என்ன சேர்ந்தாடுறீங்கன்னு சொல்றீங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் அது தப்பு சார், அதை நீங்க யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க சார். தப்பு சார், நான் என் கேம் தான் சார் ஆடிட்டு இருக்கேன் சார். இந்த வீட்டுக்குள்ள யார் மேல வேணா விமர்சனம் வைக்கலாம். திவ்யா எப்படி பண்ணாங்க, சாண்ட்ரா அப்படி பண்ணாங்க, ஜெயிலுக்குள்ள போல வேலை செய்யல, நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க, வார்த்தை நிறைய விட்டுருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஆமா நீங்க சேர்ந்துதான் ஆடுறீங்க, நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? அவங்க உன்னை ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ண சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரையும். அதை நீ பண்ண ஒண்ணு. கூட்டா சேர்ந்து யார நாமினேட் பண்ணணும்னு பேசினது தப்பு, அது 2. ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தது 3. சாண்ட்ராவோட பிரச்சனையில தேவையில்லாம தலையை விட்டது 4. ஏன்னா அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துக்கு போறாங்க, நீ எதுக்கு அவங்களுக்காக போய் வக்காலத்து வாங்கி எல்லாத்தையும் சண்டைக்கு போற அப்படின்னு கேட்டிருக்கணும். பட் அது ஏன் கேட்கல அப்படின்றது தெரியல. முடிக்கணும் அப்படின்னா இந்த பீஸ 1008 பாயிண்ட்ல புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கலாம். ஆனா இதுக்கு மேல இந்த பீஸ் கிட்ட பேசி நம்மளோட ரெஸ்பெக்ட் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு இவரு ரொம்ப விலகி போறாரு. ஆனாலும் இந்த பிரஜன் என்ன மிஞ்சி போனா பண்ணிடுவார் இவரு அப்படின்ற மாதிரி பாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு இன்னி அளவு கூட மதிக்காம. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க, மரியாதை பசங்கப்பா. இல்ல புரியல சார், சண்டை போடுங்கன்றீங்க, சண்டை போட்டா ஏன் போடுறேன்னு கேக்குறீங்க, என்னதான் பண்றது அப்படிங்கிறாரு. நியாயமான கேள்வி. அவருக்கு எப்படி பதில் கொடுத்தாருன்னா, அப்படியே ஒவ்வொரு பட்டனா கட்டி, இதான் சார் சொன்னேன், உங்களுக்கு கேம் புரியறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு வாரம் ஆகும், நீங்க சண்டை போட வேணாம்னு சொல்லல, அப்படி சண்டை போடுறப்ப நீங்க யூஸ் பண்ற வார்த்தையில ஒரு தராதரம் இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி நக்கலா ஆடிக்கிட்டே அப்புறம் அப்படின்னு தன்னோட ஆட்டிடியூட காமிக்கிறப்போ, தலைவா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எங்க ஆண்டுவ அமுச்சு விடு தலைவா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. அங்க விரட்டிங்க தப்பு தாங்க, வாங்க. அதுக்கப்புறம் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கேப் விடாம அந்த பீஸ பேசவும் விடாம கட கடன்னு சொல்லிட்டு சட்டையை கட்டிட்டு இதோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் சார் அப்படின்னு